ஏராளமான வேட்பாளர்கள் டெல்லியில் ஏராளமான வேட்பாளர்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது பல்லாயிரக்கணக்கான நபர்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்திருப்பதாக அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக அவர் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய சில இடங்கள் அப்படிங்கிறது ஷாஹதாரா, தன்பூரி, லக்ஷ்மி நகர் இந்த மாதிரியான பகுதிகளில் நாங்கள் போய் விசாரிக்கும் போது ஓட்டர் பட்டியலோடு நாங்கள் விசாரிக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஷாஹதாரான்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் ஏறத்தாழ 11,000த்திற்கும் அதிகமான வாக்குகள் வேட்பாளர் பட்டியலில் நீக்கியிருக்கிறாங்க. சரி, இவங்க நீக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை தேடி போகும்போது இவர்கள் சொல்லக்கூடிய காரணமும் அங்கிருந்து காரணமும் மேட்ச் ஆகலை. என்ன விஷயம்? அதாவது இந்த மாதிரி நபர்கள், இந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கக்கூடிய பெயர்கள் யாருமே இப்போது இங்கே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் அங்கே இருக்கிறார்கள். அப்போது ஒரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவர்கள் பாஜகவிற்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தோணுச்சு அப்படின்னா அந்த பெயர்கள் எல்லாம் வேட்பாளர்கள் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலையை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் இன்றைக்கு நமக்கு இயல்பாக எழுகிறதா இல்லையா? இப்படி எழுகிறதுக்கு மிக முக்கியமான சில ஆதாரங்கள் இருக்கிறது. என்ன? உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பல மக்களுடைய பெயர்கள் வேட்பாளர் பட்டியலில் நீக்கம் செய்தார்கள். நீக்கம் செய்துட்டு அதுக்கப்புறம் என்ன, தேர்தல் நடப்பதற்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் ஒரு 46 லட்சம் வேட்பாளர்களுடைய பெயர்கள் அதில் இணைக்கப்படுறாங்க. ஏராளமான கள்ள ஓட்டுகள், ஏராளமான போலி அடையாள அட்டைகள் அங்கே உருவாக்கப்பட்டு ஏராளமான வாக்குகள் அங்கே பிஜேபிக்கு சாதகமாக வாக்களிக்க வைத்திருக்கிறார்கள். அதற்கான எல்லா வேலைகளையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகளால் முன்வைக்கப்படுகிறது இல்லையா? 4 மாதத்தில் 46 லட்சம் வாக்குகள் அதிகரிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் கடந்த பாராளுமன்றத்தில், அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு சில காலத்திற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மகாவிகாஸ் கூட்டணி எங்கெல்லாம் மிக பெரும்பான்மையான அளவில் வெற்றி பெற்றார்களோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒரு இடத்திற்கு 25,000த்திற்கும் அதிகமான ஓட்டு வந்து பிஜேபி வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா? இப்போ இதை நீங்கள் எங்கே பண்ணி பார்க்குறாங்கன்னா டெல்லியிலையும் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதை அம்பலப்படுத்தி இருக்கிறார். பல்வேறு வாக்காளர்கள் இனி சேர்க்கப்படவிருப்பதாகவும் ஏற்கனவே பல வேட்பாளர்கள் பல வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்கிறாங்க. எதற்காக? சரி, நீக்கம் செஞ்சதுக்கான காரணம் சரியா இருக்கான்னு பார்த்தா இல்லை. அதற்கான ஆதாரத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போது எவ்வளவு பெரிய சிக்கலான சூழலுக்கு நம்முடைய இந்திய ஜனநாயகம் போய்கொண்டிருக்கிற அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 2 தினம்